1 இயர் ப்ளஸ் பேபிக்காக ட்ரெஸ்ஸு டாய்ஸ் எல்லாம் மீஷோலேருந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பாப்பாக்கு தான் பர்த்டே. அதுக்கு தான் நம்ம போயிருந்தோம். எல்லாருமா சேர்ந்து பலூனெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணலான்னு பிளான் பண்ணி நாங்கள் பலூனை செட் பண்ணால் அது வெடிஞ்சிட்டே இருக்குது. இடையில இந்த குட்டீஸ் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் செட் பண்ணி வச்சுருக்கோம். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு மறுநாள் ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தா நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா நம்ம அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி 90ஸ்க்கு போயிட்ட மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அந்த டைமில் தான் இந்த பூவெலாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். அப்போல்லாம் எங்கள் ஊரில் சின்ன சின்ன கோவிலில் கூட இந்த பூ இருக்கு. ஐயோ பேர் மறந்துட்டுங்க, யாருக்கா தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது மூக்குத்தி பூ. இது இல்லாத இடமே அப்ப கிடையாது. நான் இதை வச்சு பார்த்து தான் பூ கட்டெல்லாம் கத்துக்கிட்டேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்காவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. இதை வந்து நான் சின்ன சூரியகாந்தின்னு சொல்லுவேன். இது இந்த ஆரஞ்சு கலர் எல்லோ கலர்லலாம் அந்த டைம்ல ரொம்ப அதிகமா இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்பெல்லாம் செம்பருத்தி 4-5 பார்க்கறதே பெரிய விஷயமா இருக்கு. ஒரு செடியில 10-15 இருக்கு. அப்படியே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. கீழே பார்த்தீங்கன்னா நந்தியாவட்டை. இது டிஃப்ரெண்டான நந்தியாவட்டை. குட்டியா ஒரு ரோஸ் மாதிரி இருக்கு. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தா சும்மா போற வழியில அப்படியே விதெல்லாம் பரவி வந்திருக்குமா என்னன்னு தெரியல. அவ்வளோ அழகா காடு போல தக்காளி செடிலாம் வந்திருந்தது. இப்பவும் யாரோ அந்த இடத்துல குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரேரானது. அந்த டைம்ல தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். அப்படியே 90s ஃபீல் வந்துட்டு போன மாதிரி இருந்தது. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் வருதா அப்படின்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரசிச்சுட்டு பஸ் ஏறி நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. கிளம்பி வரும்போது பார்த்தோன்னா அந்த கிளைமேட் வேற ரொம்ப குளு குளுன்னு இருந்தது. ரொம்ப என்ஜாய் பண்ணி கிளம்பியாச்சு.